வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் முட்டு கொடுக்குற இந்த நபர்களுக்கு தான் இந்த பதிவு. அதாவது நமக்கு என்ன இருந்தால் என்ன, பக்கத்து வீட்டில் என்ன நடந்தால் இருந்தேன், நம்ம வேலை ஓடுதா, நம்ம வீட்டுக்கு தண்ணி வருதா, நம்ம வீட்டில் கரண்ட் வருதா, நம்ம தெரு நல்லா இருக்கா, போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சமுதாயத்தில் இந்த 2 கட்சிகளுக்கும் முட்டு கொடுக்குற நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஜபகர் அலி அப்படின்ற ஒரு 55 வயது உள்ள ஒரு நபர் மண் குவாரிகள் திருட்டுத்தனமாக மலைகளையும் வெட்டி கனிம வளங்களையும் கொள்ளையடித்து வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதா ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார். நடு ரோட்டில் வெட்டி சாகடிக்கப்பட்டார். இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே அரசியல்வாதிங்க தான். அரசியல் தலையீடுனால் நடந்த ஒரு மரணம். கவின் ஒரு இளைஞன், 27 வயது இளைஞன், சாதி வெறியர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டான். தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளின் பின்பலத்தில் நடந்த, அவர்களின் ஒரு உதவியோடு நடந்த இந்த கொலை. ஸ்ரீமதி என்ற 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண், அவங்க பள்ளியிலேருந்து மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கதை ஜோடித்தாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க இது முற்றிலும் கொலை அப்படின்னு. அந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்ருக்கு. அரசியல்வாதிகள் இருக்கிற தைரியத்தால் நடந்த ஒரு கொலை இது. அடுத்தது அஜித்குமார் கஸ்டடியல் டெத். தெரியும், போலீஸ்காரங்க அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவங்களுடைய உடந்தை, அவங்க இருக்கிற ஒரே தைரியத்தினால ஒரு செக்யூரிட்டி, ஒரு சின்ன வயசு இளம் வயது அஜித்குமாரை ஸ்டேஷனில் வச்சு சாவடிச்சாங்க. பெருசாக எதுவும் நீதி வரலை. அடுத்தது ஃபீலிக்ஸ் ஜெபராஜ், அப்பா மகன் 2 பேரும் ஸ்டேஷனில் வச்சு எப்படி சாவடிக்கப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரியும். அரசியல் தலையீடு, அதிகாரம் தலையீடு, இந்த திமுக அதிமுக ஆட்சியில் நடந்த இது மற்றும் ஒரு கொலை. அடுத்தது விஜய் அவர்கள் இப்போது திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், சென்னை எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் போகும்போது லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அவர் வண்டியை சுற்றி. ஆனால் எந்த இடத்துலையும் ஒருவர் கூட சாகலை. கரூரில் மட்டும் எப்படி 41 பேர் இறந்தாங்கன்றத கேள்வி தான். இது உயர்நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக தெரியும் இது கொலை தான் அப்படின்னு. ஆனால் நம்மளால் இது உறுதியாக சொல்ல முடியாது, சந்தேகப்படுகிறது. அரசியல் தலையீடுனால தான் இதுவும் நடந்திருக்கு. அடுத்தது ஸ்னோலின்ன்ற ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண், தூத்துக்குடியில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரினால அந்த ஊரில் கேன்சர் வியாதியும் தோல் வியாதியும் அதிகமாக வருதுன்றதுனால அந்த ஊர் மக்கள் எதிர்த்து போராடுறாங்க அந்த கம்பெனி மூட சொல்லி. இந்த போராட்டத்தினுடைய முடிவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு, திட்டமிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதில் ஸ்னோலின்ற 10ஆம் வகுப்பு மாணவி வாயில் குண்டு, இது வாயில், அதாவது சினிமாவில் கூட இப்படி நடக்காது, வாயில் குண்டு தொலைச்சி அந்த பிள்ளை இறந்தா. அடுத்தது தினகரன்ற ஒரு 35 வயது ஒரு இளைஞன், அவனும் இப்படி தான் திருட்டுத்தனமாக அரசியல்வாதிங்க மண்ணை கொள்ளடிக்கிறானுங்க, இயற்கை வளத்தை கொள்ளடிக்கிறான்னு தொடர்ந்து போலீஸ்காரர்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் போலீஸுக்கு கொடுத்த தகவல் எப்படி கான்ட்ராக்டருக்கு போவோம்? அரசியல் தலையீடு இல்லாமல் அந்த பையனை வெட்டி கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி பல கொலைகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி இந்த 2 ஆட்சியிலையும் மாற்றி மாற்றி நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு இப்போ என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி நிலைமைக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த கொலைகளில் ஒரு கொலை நடந்திருந்தா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஆட்சி நடக்கிறதுனால எனக்கு கிடைக்குது, எனக்கு ரேஷன் கார்டுக்கு காசு கிடைக்குது, எனக்கு என்ன வருமோ அதை வருது, என் தெருவுக்கு தண்ணி வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, அதனால் நான் இதுக்கு குரல் கொடுக்கவே மாட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் இதுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பேன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு இல்லையா? அதாவது பக்கத்து வீட்டில் சாவு வந்தாலும் நமக்கு அது துக்கம் நமக்கு வராதா? நமக்கு அந்த துக்கம் தொண்டை அடைக்காதா? அது எப்படி நம்ம இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்ம இந்த கட்சிகளுக்கு முட்டு கொடுக்க முடியும்? தயவு செய்து தமிழக மக்கள் இந்த தேர்தலில் இந்த 2 கட்சியும் நம்ம புறக்கணிச்சே ஆகணும். நன்றி, வணக்கம்.